இந்த பேஸ்மெண்ட்டுக்கு வந்து செம்மண்ண பெஸ்ட்டா சார் இல்லை எம்சாண்ட் போடலாம்? பேஸ்மெண்ட்டுக்கு என்ன வேணா போறீங்க? ஃபில்லிங்க்கு. ஃபில்லிங்க்கு வந்து மணல் பாங்கான மண், அது எதை வேணா போடலாம். ஓகே ஓகே. செம்மண்ணுங்கிறது வேற, கிராவலுங்கிறது வேற. செஞ்சரலை மண் அதுக்கு பேரு தான் வந்து கிராவல். ஓகே. செம்மண்ணுங்கிறது வந்து ரெட் சாயில்னு சொல்லுவாங்க. சரிங்களா? நம்மளுக்கு தேவை கிராவல், அதாவது மணல் பாங்கான மண். அதுதான் பேஸ்மெண்ட்டுக்கு ஃபில்லிங் பண்ணணும். நீங்க செம்மண்ணு போட்டீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா பவுடர் மாதிரி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, நொகு நொகுன்னு. நிலத்தடியில தண்ணி இருக்குது அப்படின்னா அந்த தண்ணியை வந்து அப்வேர்டுல எப்படி சொல்லலாம், கேப்லரி ரைஸ் பண்ணி விடும். அது வந்து ஆகாது. பேஸ்மெண்ட்டுக்கு ஃபில்லிங் பண்றதுக்கு வந்து பெருன்னு இருக்கக்கூடிய மணல் மாதிரி இருக்கக்கூடிய மண்ணு தான் போடணும். அதுக்கு நீங்க மணல் போட்டீங்கன்னா காஸ்ட்லி, அதாவது செலவு அதிகமாகும். அதாவது மணலுங்கிறது எம்சாண்டா இருக்கட்டும் மணலா இருக்கட்டும் எல்லாமே காஸ்ட்லி. அதுக்கு தான் வந்து செஞ்சரலை மண்ணு மாதிரி இருக்கிறத போடணும். இல்ல உங்களுக்கு வந்து அது கிடைக்கல, ஒவ்வொரு இடத்துல வந்து என்ன சொல்லுவாங்க, இந்த மண்ணை எடுத்துட்டு போனா விவசாயம் பாதிச்சிருதுன்ட்டு ஸ்டே ஆர்டர் வாங்கி வச்சு தொல்லை பண்ணுவாங்க சில பக்கம். அந்த இடத்துக்கு என்ன பண்ணுங்கன்னா வேஸ்ட் மெட்டீரியல், அதாவது இந்த பாறையிலிருந்து வரும்ல கல்லு மண்ணெல்லாம் உடைச்சது வேஸ்ட் ஆகி வரும் பாத்தீங்களா? அதுக்கு பேர் ஒவ்வொரு ஊர்ல நான் ஒவ்வொன்று வச்சிருக்காங்க. நான் வந்து வேஸ்ட் மெட்டீரியல்னு பேர் வச்சேன். உடுமலைப்பேட்டையில அதுக்கு பேர் வந்து வெட் மிக்ஸுங்கிற பேர்ல தந்துட்டு இருக்கிறாங்க. அவங்களே ஜல்லி அந்த டஸ்ட் எல்லாத்தையும் கலந்து தருவாங்க. ஒவ்வொரு ஊர்ல அதுல ஒவ்வொரு பேர் வச்சிருக்காங்க. நீங்க கிரஷர்காரங்க கிட்ட கேட்டீங்கன்னா தருவாங்க. இந்த பாறையில வேட்டு வைக்கிற இடத்துல அது வந்து ஜல்லிக்கும் ஆகாது மண்ணுக்கும் ஆகாது, ஒரு குப்பையா வச்சிருப்பாங்க. ஆமா, அந்த மாதிரி ஏதாவது சீப் அண்ட் பெஸ்டா கிடைச்சிச்சுன்னா அதையும் வாங்கிட்டு வந்து பேஸ்மெண்ட்டுக்கு ஃபில்லிங் பண்ணலாம். இல்ல எனக்கு வந்து பழைய கட்டடத்தோட கழிவுகள் கிடைக்குதுங்க, செங்கல் கட்டடத்தோட கழிவு கிடைக்குது, அதாவது உடைச்சு போடுறது அப்படின்னா தாராளமா தூக்கிட்டு வந்து ஃபில்அப் பண்ணுங்க. இந்த மண்ணுல ட்ரை பண்ணோம், இப்போ எம்சாண்ட் தான் கிடைக்குது. எம்சாண்ட் ரேட் அதிகம், செம்மண்ணு வந்து கட்டலாமா போடக்கூடாதா சார்? அது மட்டும் மேடம் போடலாம், காஸ்ட்லி ஆயிரும், ரொம்ப காஸ்ட்லி ஆயிரும். செம்மண்ணு வந்து கிடைச்சிச்சுன்னு செம்மண்ணை போட்டீங்கன்னா தண்ணி கீழே இருக்கிற தண்ணியை மேல உறிஞ்சி ஓத முடிக்கிறதுக்கு வேலையை செய்யும். ஆமா போடல சார், எம்சாண்ட் தான் அங்க கிடைக்குது, செம்மண் இங்க கிடைக்கல சார், சென்னையில கிடைக்கல. அது செம்மண்ணுல கிராவல். கிராவல் போல அது கிடைக்கல இங்க, அது இங்க செம்மண்ணு சொல்றாங்க. அது கிடைக்கல ஆனா எம்சாண்ட் போடுங்க அதுக்கு பதிலா அப்படின்னு சொல்றாங்க. எம்சாண்டோட ரேட்டையும் நீங்க ஜல்லியோட ரேட்டையும் கம்பேர் பண்ணுங்க. எம்சாண்ட் வந்து ரேட் அதிகம். ஜல்லியோட துகள் நைஸ் சொல்வாங்கல பவுடர், அப்ப அது நீங்க ஜல்லியா இருந்தா என்னங்கம்மா, பெருசா இருந்தா என்ன, சிறுசா என்ன, மொத்தத்துல பேஸ்மெண்ட் கீழே இறங்க கூடாது, அதுக்கு தானே உள்ள போட்டு மூடுறீங்க. அதுக்கு வந்து பெரிய பெரிய கல்லாவே இருக்கட்டுமே போடுங்க, என்ன தயார போகுது, தண்ணி எந்த காலத்துலயும் அந்த ஓட்ட வழியா மேல வராதுல்ல. நான் சொல்றது 1.5 இன்ச் மெட்டலவே நீங்க ஃபுல்லா போடுங்க, போட்டு கீழே இறங்காத அளவுக்கு இதனால ஜிம்ஸ் வச்சு தட்டுன்னு தட்டிடுங்க. ஆச்சுங்களா? பேஸ்மெண்ட் எந்த காலத்துல கீழே இறங்காது. கரெக்ட்டுங்களா? தண்ணியும் கீழ இருந்து மேல வராதுல்ல. தலை மாதிரி போடுறாங்களே சார், அதுவும் போட்டுக்கலாமா சார்? எதுலீங்க அந்த பேஸ்மெண்ட்லயே வந்து இந்த பிசிசின்னு போடுவாங்க. ஆமா, தலை மாதிரி போடுறாங்களே சார், அப்ப அதுவும் போட்டுக்கலாமா சார் சேஃப்டிக்கு? அது போட்டு தானே ஆகணும். ஓகே சார். நீங்க தளம்னா கம்பி வச்சு காங்கிரீட் போடலாமான்னு கேக்குறீங்களோ? இல்ல கம்பி இல்லாம சார். கம்பி இல்லாம தளம் வச்சு தானே ஆகணும். மண்ணு கொட்டிட்டு மேல பிசிசிங்கிற பேர்ல 1.5 இன்ச் மெட்டல்ல போடுவாங்க. நாங்க என்னோட வீடியோல பாத்தீங்கன்னா நான் சொன்ன பாருங்க, இப்ப ரோட்டுக்கு போட்டுட்டு இருக்கிற வெட் மிக்ஸ், அத நாங்க ட்ரையா வாங்கி எல்லாமே ஃபாலோ பண்ணி பாத்துட்டு இருக்கேன் சார். இல்ல அதான் அந்த வெட் மிக்ஸ வந்து நாங்க ட்ரையா, அவன் வந்து இத காத்துல பறக்காம இருக்கறதுக்காக தண்ணி ஊத்தி லாரியில வாங்கிட்டு வந்து ரோட்டுக்கு போடுவாங்க. நான் ஈரம் இல்லாம இருந்துச்சுன்னா நாங்க சிமெண்ட் கலக்கிறதுக்கு எங்களுக்கு சௌரியமா இருக்கும், அதனால நாங்க ட்ரையா வாங்கிக்குவோம் அந்த வெட் மிக்ஸ. சரிங்களா? அது கிடைச்சாலும் கூட நீங்க பிசிசி போடுறதுக்கு தாராளமா பயன்படுத்தலாம். அதான் நானே காரணமா குதிரைக்கு குர்ரமும் பிடிச்சிக்கிட்டு தொழில் பண்றவங்க எல்லாரும் இதே மாதிரி அதுனா அதுவே வேணும்னு தொலைவிட்டு இருப்பாங்க. நம்மளுக்கு தேவை பர்பஸ், அந்த பர்பஸ் சால்வ் ஆகணும்னா எந்த பொருளை வேணா வச்சு அந்த இதை சால்வ் பண்ணலாம்.
ஏன்னா எம்சாண்ட் காஸ்ட்லிங்கம்மா இன்னைக்கு, அதுவே டிமாண்டில் ஓடிட்டு இருக்குல்ல. உங்க ஊர்ல என்ன குறைஞ்சபட்சம் 5000 ரூபாய்க்கு மேல வருதா எம்சாண்டு? 5000க்கு மேல முடிஞ்சு போச்சு. அது ஜல்லி பாத்தீங்கன்னா 3000 ரூபாய்க்குள்ள தானே வரும். 2500 எங்க ஊர்ல. கரெக்டுங்களா? ஆமா, எங்க ஊர்ல 2500 மணல் எம்சாண்டு கேட்டீங்கன்னா 4000 ரூபாய்க்கு வந்துட்டு இருக்குது. அப்ப எப்படி இருந்தாலும் ஜல்லி விலை கம்மி தான். ஆமா, ஆனா ஜல்லியை விட கிராவல் 900க்கு தான் எங்க ஊர்ல கிடைக்குது. சரிங்களா? அப்ப நான் ஜல்லிக்கு போக மாட்டேன். ஊருக்கு தகுந்த மாதிரி பொருளை செலக்ட் பண்ணுங்க. காஸ்ட்லி என்ன, அந்த பொருள் அந்த வேலைக்கு தகுமா, இது இத்தனையும் யோஜனை பண்ணி பண்ணினீங்கன்னா தான் அந்த பொருள், அதாவது செலக்ஷன் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல்னு அதுக்கு தனி டிபார்ட்மெண்ட்டே இருக்குது பாடத்திலேயே. யாருதான் அதை பயன்படுத்துறாங்கன்னு தெரியல. உங்க கேஸுக்கு நீங்க எதை வேணா பயன்படுத்துங்க, நான் சொன்னதெல்லாம் பயன்படுத்துங்க. அதாவது ஃபைன் பவுடரை போட்டீங்கன்னா கீழ இருந்து தண்ணியை மேல இழுத்து கொண்டு வரும். ஓட்டை இருக்கக்கூடிய, அதாவது நீங்க மணல் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு மணல் பார்ட்டிகளுக்கு இன்னொரு மணல் பார்ட்டிகளுக்கும் இடையில ஓட்டை இருக்கும். கரெக்டா? அப்ப தண்ணி கீழ இருந்து மேல இழுக்காது. மேல ஊத்துற தண்ணி கீழே போகும் மணலை பொறுத்தளவுக்கு. இப்ப ஆத்துப்படியில ஏன் மணலை விடுங்கன்னு சொல்றாங்கன்னா, மணல் மேல தண்ணி விழுந்துச்சுன்னா நேரா கீழே போயிடும், மண்ணு கீழே அப்படி உட்கார்ந்துருக்கும். அதே தண்ணி இருக்கக்கூடிய இடத்துல மணல் இருந்துச்சுன்னா கீழே இருக்கக்கூடிய டேம்னஸ் மேல உறிஞ்சிட்டு வராது. அதே செம்மண்ணோ களிமண்ணவோ நீங்க வாசல்ல எங்கேயாவது தண்ணி ஓடிட்டு இருக்குன்னா அந்த இடத்துல போட்டு பாருங்க, அது வழியா அந்த நீங்க போட்ட மண்ணு ஃபுல்லாவே தண்ணி ஆயிரும். அப்ப பேஸ்மெண்ட் ஈரமாயிருங்க, அந்த ஓதம் அடிக்கிற வேலையை செய்யும், அப்புறம் கட்டடம் பழுதாயிரும். அதே ஜல்லியில கீழே தண்ணி இருக்கிற ஜல்லி தண்ணியை மேல உறிஞ்சாது. சோ அதனால நான் ஜல்லியை ரெக்கமெண்ட் பண்றேன். அதாவது உங்க ஊருக்கு நான் சொல்றது, இப்ப கிடைக்கலன்னு சொல்றீங்க பாத்தியா, அதுக்காக சொல்றேன். ஏற்கனவே இந்த கோபிச்செட்டிப்பாளையத்துல இருந்து நம்ம கன்சல்டிங் பண்ணிட்டு இருக்கிற ஒரு பார்ட்டிக்கு இதே மாதிரி பிரச்சனை தான் வந்துச்சு. அங்க கிராவல் கிடைக்கலீங்க, 2000 2500 கேக்குறாங்கன்னு சொல்லும் பொழுது அங்க போய் இப்போ இதே மாதிரி தான் குவாரினா இந்த சைஸ் கல் சம்டிக்கல் எல்லாம் அந்த உடைக்கிற இடத்துலயே வேஸ்ட் மெட்டீரியலா கிடைச்சிச்சு, ஜல்லியும் மண்ணும் கிடைச்சிச்சு. அதை தூக்கிட்டு பேஸ்மெண்ட்டுக்கு ஃபில்லிங் பண்ணுன்னு சொன்னோம். சூப்பரா இருந்துச்சு, அங்க போய் பார்த்தோம், நல்லா அருமையா இருந்தது அந்த இடத்துக்கு. ஸோ அந்த மாதிரி வேற ஆல்டர்னேட் பொருளுக்கு போய் ஆகணும். இல்ல உங்களுக்கு கட்டட கழிவு எங்காவது கிடைக்குது, சீப் அண்ட் பெஸ்டா எங்காவது கட்டட கழிவே கிடைச்சிச்சுனாலும் பேஸ்மெண்ட்டுக்கு ஃபில்லிங் பண்ணுங்க. ஆனா சென்டிமெண்டா இந்த வாஸ்து சாஸ்திரங்கிற பேர்ல பழைய கட்டட பொருட்களை போடக்கூடாது அப்படின்னு ஒரு ரூல் எழுதி வச்சிருக்காங்க. இல்ல அந்த ரூல் பிரகாரம் போனீங்கன்னா அது பிரச்சனை ஆயிருது. அதே மாதிரி பழைய மண் வீட்டு செவத்தை இடிச்சு போட்டீங்கன்னா அந்த மண்ணோட செவுறு எல்லாமே பாத்தீங்கன்னா ரொம்ப கெட்டியான ஃபைன் பார்ட்டிகளா இருக்கும். அத பேஸ்மெண்ட்டுக்கு எங்க ஃபில்லிங் பண்ணமோ அந்த இடம் எல்லாம் ஓதம் அடிச்சுக்கிட்டே இருக்கும். பக்கத்து வீடு பள்ளத்துல இருக்கும், அங்கெல்லாம் தண்ணி வராது, ஓதம் அடிக்காது. ஆனா இந்த வீடு மேட்டுல இருக்கும், ஓதம் அடிக்கும். ஓதம்னா நீங்க ஒரு சிமெண்ட் தளமே வச்சீங்கன்னா மழை வெளியில பேஞ்சிச்சு அப்படின்னா போது இதுல முட்டு முட்டா தண்ணி வரும் மேல வீட்டுக்குள்ள. இந்த பிரச்சனை எங்க வரும், நீங்க செம்மண்ணு மாதிரி இருக்கக்கூடிய பழைய வீட்டு மண்ணை போட்டீங்கன்னா அந்த மாதிரி பிரச்சனை வரும். பக்கத்து வீட்டுல இதே இப்ப கம்ப்ளைண்ட் வந்துட்டு எங்களுக்கு அந்த மாதிரி தண்ணி நிக்குது, மழை இல்லைன்னா கூட பக்கத்து வீட்டுல தண்ணி நின்றா கூட அவங்களுக்கு அந்த இடத்துல குப்பல மாதிரி வருது. அப்ப என்ன பண்ணணும், உள்ள தளத்தை எல்லாம் உடைச்சு ரிமூவ் பண்ணிட்டு கொஞ்சம் எம்சாண்டை போட்டு அது மேல நீங்க காங்கிரீட்டை போட்டு வச்சு தளம் வச்சுட்டீங்கன்னா அந்த பிரச்சனை இனிமேல் வராது. வீட்டுக்குள்ள நான் சொல்றது, வீட்டுக்குள்ள செவுத்துக்கு இடையில இருக்கிற ஏரியாவுக்கு. ஏன்னா இதை நான் இப்ப ரெண்டு பில்டிங்க்கு இந்த பண்ணி கொடுத்தேன், இதுவரையில அந்த பிரச்சனை வரலைங்க. மொத்தம் 4 ரூமுக்கு 2 ரூமுக்கு இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். அந்த பர்டிகுலர் 2 ரூமுக்கு அந்த ஓலம் அடிக்கிறது வரலைங்க. அடுத்த இன்னொரு ரூமுக்கு பழத்துக்கு வந்துகிட்டே இருக்கு. காரணம் இந்த ஃபைன் பார்ட்டிகல். சரிங்களா? ஓகே சார், ரொம்ப தேங்க்ஸ் சார். ரொம்ப புரிஞ்சுச்சு தெளிவா. கொஞ்சம் கன்ஃபியூஷன் எல்லாம் கொஞ்சம் குழப்பமா இருந்துச்சு என்ன பண்றதுன்ற ஒரு விஷயம். ஏன்னா நாங்க சும்மா பிளான் வாங்கிட்டு நாங்க மேஸ்திரி வச்சுதான் கேட்கிறோம். ரொம்ப தப்பான வேலையை செஞ்சுட்டு இருக்கீங்க. பிளான் மேஸ்திரிட்ட பிளான் இன்ஜினியர்ட்ட வாங்கிட்டோம், மறுபடியும் ஸ்ட்ரக்சரல் டிராயிங்கும் அவர்கிட்ட போட்டு வாங்கிட்டோம். சரிங்க. வாங்கிட்டு பட்ஜெட் கம்மின்றதுனால நம்மளே மெட்டீரியல் வாங்கி கொடுத்து நின்று பண்றோம் சார். நாங்களே நின்று பண்றோம். தாராளமா பண்ணுங்க.
பண்ணுங்க. இந்த மாதிரி பிரச்சனை வர்றதுக்கு தான் அங்க யாராவது ஒரு இன்ஜினியர் இருந்தா நல்லா இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு கன்சல்டிங் கேட்டுக்கங்கன்னு சொல்லிருக்காரு. இல்ல அதான் சொல்றேன், கன்சல்டிங்க்கு வர சைட்டுக்கு வர வச்சு பாத்துக்கங்க. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா எல்லா விஷயமே வந்து பிரச்சனைக்கு தீர்வு வந்து பார்க்காம சொல்ல முடியாது. இப்ப நீங்க கேட்டது வந்து நான் ஏற்கனவே எனக்கு அனுபவம் இருக்கு, அதனால நான் சொல்றேன். சரிங்களா? இந்த பிரச்சனை ஒரு சில பிரச்சனைங்க அங்க இருக்கு, அது பிரச்சனைங்கிறது உங்களுக்கே தெரியாது அது. சோ அந்த மாதிரி இருக்கிறதுக்கு ஆமா வந்து போனாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்ணுல பார்க்கும்போது தெரிஞ்சு போயிடும். ஓ இதெல்லாம் பிரச்சனைகள், இதெல்லாம் கொஞ்சம் மாத்திக்கிங்கன்னு சொல்லிட்டு போயிருவாரு. அதனால முடிஞ்சா ஒரு மந்த்லி ட்வைஸ் வந்து யாரோ ஒரு ஆளை கன்சல்டிங்க்கு வச்சு பண்ணிக்கங்க. அதுக்கு ஏதோ சின்ன பேமெண்ட்டை கொடுத்தீங்கனாலும் வந்து பண்ணி கொடுத்துட்டு போயிடுவாங்க. அவங்களுக்கு ஒன்றும் இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாது இல்ல. அதனால வந்து போற கூலிங் தானே. ஆமா ஆமா ஆமா, வந்து போற செலவும் அவருக்கு ஒரு நாள் சம்பளத்தையும் கொடுத்துட்டீங்கன்னா அவர் செஞ்சு கொடுத்துட போறாரு. நன்றிங்க. உங்களோட வாய்ஸையும் நான் என்னோட வீடியோக்கு உபயோகப்படுத்திக்கிறேன். நன்றி நன்றி நன்றி, பாய்.